இந்த ப்ராப்ளம் பாருங்க. There are 15 chairs in a row. Position of P is at middle. Q is at 12th position counting from right. How many chairs are in between P and Q? 15 நாற்காலிகள் வரிசையில் உள்ளன. P நடுவில் இருக்கின்றது. வலதுபுறத்தில் இருந்து எண்ணும் போது Q 12வது இடத்தில் உள்ளது. P மற்றும் Qவிற்கு இடையே எத்தனை நாற்காலிகள் உள்ளன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இந்த ப்ராப்ளம் பாருங்க. There are 15 chairs in a row. 15 சேர் வந்து ஒரு ரோல வந்து இப்படி இருக்கு, வரிசையா வந்து அடுக்கி வச்சிருக்காங்க. P வந்து மிடில்ல இருக்குது. Q வந்து ரைட் சைட்ல, அதாவது இதான் ரைட்னு வச்சுப்போமே, இது லெஃப்ட். ரைட் சைட்ல இருந்து 12வது இடத்துல இருக்கதான் பாத்தீங்கன்னா Q. அப்போ Q வந்து ரைட் சைட்ல இருந்து 12வது இடத்துல இருக்காரு. சரியா? இப்படி வச்சுப்போம். இது ரைட், அது லெஃப்ட். இப்போ P வந்து மிடில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 15னா 15 சேர் இருக்கு அப்படின்னா இதுல வந்து மிடில் நம்பர் என்னவா இருக்கும்? கண்டிப்பா 8ஆ தான் இருக்கும். இங்க ஒரு 7, அங்க ஒரு 7, 14. மிடில் வந்து 8ஆ இருக்கும். அப்போ இதுல 8 இருக்கு அப்படின்னு வச்சுப்போமே. இந்த 8 தான் வந்து P. இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில எத்தனை சேர் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 8, 9, 10, 11. 9, 10, 11. 3 சேர் இருக்கும். அவ்வளவுதான். 1, 2, 3. ஆப்ஷன் டில கொடுத்துருக்கு. ரொம்பவே சிம்பிளான ஒரு ப்ராப்ளம் தான்.